Hello students, welcome back to Foundation Maths Academy. இது 9th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.7, Question number 2. என்ன கேட்டிருக்காங்க? The area of the rectangle is x square plus 7x plus 12. If its breadth is x plus 3, then find its length. பார்க்கலாமா? Okay students, we have the area of the rectangle is length into breadth. Here, area of the rectangle is x square plus 7x plus 12. X square plus 7x plus 12 equal to length கேட்டிருக்காங்க அப்படி எழுதிக்கலாம் into breadth equal to x plus 3. இப்போ நம்ம லென்த்தை ஃபைன் பண்ணணும், breadth மல்டிப்ளைல இருக்குது. ஸோ லென்த்தை ஃபைன் பண்ணணும்னா இந்த breadth இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறப்ப மல்டிப்ளை என்னவா மாறும், டிவைடாக மாறும். ஓகே, therefore length equal to x square plus 7x plus 12 divided by x plus 3. இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், இது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல், இது லீனியர். ஓகேயா? ஸோ இதை என்ன பண்ணணும், லீனியர் ஃபேக்டராக மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax ஸ்கொயர் plus bx plus c. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ac equal to 1 into 12 12 and sum of roots b equal to 7. இப்போ எப்படி பிரிக்கலாம், 3 into 4 12, 3 plus 4 7. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன செய்யலாம், இதை நம்ம டைரெக்டாக ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை x plus 3. இப்போ x plus 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா we get the length of the rectangle is x plus 4. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.